ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு குக்கரில் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோகோனட் ஆயில் பிடிக்கும் அப்படின்னா மட்டன் பிரியாணிக்கு நல்லா இருக்காது, சிக்கன் பிரியாணியை கோகோனட் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்திக்கிறேன். வெங்காயம் வதங்கறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, வெங்காயம் வந்து ஒரு பிங்க் கலரில் வரும்ல, அந்த டைமில் கொஞ்சமாக அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதில் 25% வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயம் பிங்க் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. வெங்காயம் வதக்கும் போது இந்த மாதிரி நல்லா வந்து கிண்டி கொடுத்தீங்க அப்படின்னா வெங்காயம் அந்த ஷேப்பே இல்லாமல் நல்லா மசிஞ்சு வரும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டோன்னே அந்த அடி பிடிச்ச மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிரியாணியோட ஃப்ளேவரை வந்து குறைச்சிரும். அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு, அந்த சிக்கனில் இஞ்சி பூண்டு அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்குற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கோட் பண்ணி கொடுங்க. அந்த பீசஸோட கலர்லாம் மாறுதில்ல அது வரைக்கும். நான் கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மல்லித்தலை இருந்ததுன்னா மல்லித்தலையும் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால போடலை. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம தக்காளி வதங்கினா இப்போல்லாம் வதங்குறது இல்லைங்க. ஸோ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் கிண்டி கொடுத்தீங்க அப்படின்னா தக்காளியும் நல்லா மசிஞ்சு சுருண்டு வந்துடும். வெங்காயம் தக்காளி வந்து போட்டவே தெரியாது. முதல்ல நிறைய வெங்காயம் நிறைய தக்காளி போட்ட மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் தான் தெரியும். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குறது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி சக்தி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் காரத்தூள் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி மசாலா கூட போட்டுக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணாலே பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரேவி மாதிரி வந்துடும். அது இந்த டைமில் வந்து இது அப்படியே ஒரு கிரேவி மாதிரியே நம்ம எடுத்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது ரெடி ஆயிடுச்சுனாலே நம்மளோட பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70% சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போவே மிளகாத்தூள், பிரியாணி தூள்லாம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதெல்லாம் டேஸ்ட் செக் பண்ணி இப்போவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கூட ஃபைனலாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கூட செக் பண்ணலாம். ஆனால் மசாலா தூள்லாம் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அதில் குக் ஆனால் தான் அந்த மசாலா வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. அதனால தான் இந்த அளவுக்கு சொல்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியுது பாருங்கள், அந்த தண்ணிக்கு மேலே எண்ணெய் மிதங்குது. ஸோ அந்த அளவுக்கு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்தியா கேட்டில் ப்ளூ கலர் பேக்கெட் எடுத்திருக்கேங்க. நிறைய பிங்க்கு, ஆரஞ்சுன்னு கலராக இருக்குது. அதனால தான் இந்த ப்ளூ கலர்னு மென்ஷன் பண்ணுறீங்க. லைட் ப்ளூவில் கூட இருக்குது, ஆனால் நான் இந்த டார்க் ப்ளூ பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த பேக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற தண்ணி ரேஷியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் ரைஸ் எடுத்துட்டு அந்த குக்கரில் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான், 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைஸை வந்து ஊரெல்லாம் வைக்க மாட்டேன். லைட்டாக ஒரு தண்ணி மட்டும் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சோன்னு போட்டுருவேன். பிரியாணி குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நான் இதை பண்ண மாட்டேன். கரெக்டாக குக்கரில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் இதை பண்ணுவேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது உப்பு மட்டும் செக் பண்ணிக்கிறேங்க. உப்பு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரைஸை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டாமல் அதை லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடிட வேண்டியதான். நீங்கள் அல்ட்ரா குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரைஸுக்கு 4 விசில் போட்டால் போதுங்க. அல்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேன் டைப் குக்கரு. ஸோ இந்த குக்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். வேறு குக்கர் அப்படின்னா இதுக்காகலாம் புது குக்கர் வாங்க முடியாது. நார்மல் ரைஸ் இந்த குக்கரில் வச்சா 5 விசில் விடுவேங்க. இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 4 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதுவாக வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். அப்படி தான் நான் வந்து இதில் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு குக்கராக இருந்தது அப்படின்னா அதில் எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அதில் ஒரு விசில் கம்மியாக விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணும்போது வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் புலாவ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெஜிடபிள் ரைஸு ஏதாவது கொஞ்சம் சொதப்பிச்சு எனக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் குழஞ்சிருச்சு. ஸோ வெஜிடபிள் பிரியாணிங்கும் போது பெருசாக தெரியல, சாப்பிட்டேன். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
வேகாத மாதிரி இருந்தது. அப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் குக்கரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். வெஜிடபிள்னால் அந்தளவுக்கு வேஸ்ட் ஆகாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வருங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பிகினிங்லலாம் நான் தம் பிரியாணி தான் பண்ணுவேன், எனக்கு அதுதான் பண்ண தெரியும். ஆனால் இப்போ குக்கர் பிரியாணி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராகவும் வருது. அதே மாதிரி பாஸ்மதியில் இவ்வளோ அட்டகாசமாக எனக்கு தம் பிரியாணி கூட வந்ததில்லை. குக்கர் பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் யாராவது சரியாக வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா வந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.